அல்லேலூயா. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேனே விடமாட்டேனே, யாக்கோபை போல நான் விடமாட்டேனே விடமாட்டேனே விடமாட்டேனே, யாக்கோபை போல நான் விடமாட்டேனே. எலியா கருத்தாயிரம் 3 மாசம் 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யல, செபத்தினால. அப்போ அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? எப்படிங்க? கருத்துள்ள ஜெபம் சொல்லுவோம். கருத்து கூட கருத்துள்ள ஜெபம் சொல்லுவோம். கருக்குன்னா எப்படின்னா, இன்னைக்கு எல்லாம் நெல்ல இருக்குன்னா கரு வச்சா சல் 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 அறுத்து. இன்னைக்கெல்லாம் மாறிடுச்சு, இன்னைக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு, எல்லாம் சோம்பேறி ஆயிட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு சோம்பேறி ஆயிட்டு. ஆனா எலியா கருத்து அவருடைய ஜெபம் கேட்கப்படுது. எலியாவை காகத்தை கொண்டு போய் செய்யறாங்க. காகம் எப்படிங்க மனுஷனே போச்சு, எவ்வளவு அறிவு இருக்கு. எளிய நினைச்சு பார்த்துப்பாரா? பசியோடு இருக்கிறே பட்டியோடு இருக்கிறே யார் எனக்கு சோதனை இருப்பான்னு பார்த்துப்பாங்க. அப்பத்தை எளியா ஒரு கரித்துண்டை கொண்டு போட்டது. பஞ்சத்திலே எளியாவுக்கு அப்பம் எடுத்தார், பானையிலே எண்ணெயும் மாறும் பொருளிலே. எளியா பஞ்சத்திலே எளியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பானையிலே எண்ணெய் மாவு குறையவில்லை. பஞ்சத்திலே எளியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பானையிலே எண்ணெய் மாவு குறையவில்லை. எளியா உங்கள் தேவன் குறைவைகள் எல்லாம் நிறைவாக்கிற தேவன். இல்லையா? பஞ்சமோ பசியோ பட்டினியோ தாகமோ எது வந்தாலும் ஜெபத்தை விடக்கூடாது. இல்லையா? இல்லையா? ஏகத்தோடு ஊக்கத்தோடு நோக்கத்தோடு இந்த 3 காரியத்தை இதயத்தில் எழுதி வச்சுக்கணும். ஏக்கம் ஊக்கம் நோக்கம். இல்லையா? இந்த 3 வாழ்க்கையை ஜெயப்பட்டு போனார். வேற ஒண்ணுமே தேவையில்லை இப்படி வாழ்க்கையில். இல்லையா? அதுல இன்னொரு வருஷத்தை வாசித்து ஆசைப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் லூக்கா 7:2. நூற்றுக்கு அதிபதியாகிய யானைப்பட்டு மரண அவஸ்தையால் இருந்தால் அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று எஜமான் சொல்லுகிறான். அவனை வேண்டிக் கொள்ளும்படி ஒரு பெரிய பணக்காரன், அவன் தாழ்மை இருந்தது. எப்படி செலவு செய்யும் பொழுது அந்த தாழ்மை இல்லையா? அருமையான பிள்ளைகளே, ஏக்கத்தோடு ஊக்கத்தோடு நீங்க ஜெபம் பண்ணுங்கள். எப்பேற்பட்டதான காரியமாக இருந்தாலும் தன்னை தாழ்த்துங்க. கடைசி பார்த்ததுதான் அவனுடைய அதிபதி நோட்டுக்கு எதுக்குறீங்க? நோட்டுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்கு மனம் வருகிறான். அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், என் வேலைக்காரனுக்கு நீங்க சுகம் கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ண சொல்லுகிறான். அந்த ஊக்கமான ஜெபம் நினைச்சுனா அவனுக்கு விடுதலை கொடுத்தது. அருமையான தேவைப்படுகிறது. இந்த ஆண்டு கூட கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை வார்த்தை நீங்கள் ஏக்கத்தோடு ஊக்கத்தோடு நோக்கத்தோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரோடு பேச அவர் சுத்தமாக இருக்கிற கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக ஊக்கத்தோடு ஏக்கத்தோடு நோக்கத்தோடு நாம் இப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி
ஒரு மணி நேரம் நம்மளுக்கு சிறப்பான செய்தி கொடுக்கிறதுக்கான போதகர் பிரபாகர் ராஜா ஐயவருக்கும் திரு ஜெய்சிங் ஐயவருக்கும் தங்களோட கோவில் இருக்கிற சிற்பால் ஐயவருக்கும் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் நன்றியை வாழ்த்து திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்பு குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு திரும்ப